வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக்மேட்டிக்ஸ் டியூட்டோரியல்ஸ். இப்போ நம்ம UI எலமெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எழுதிட்டு அதுக்கு டயக்ராம்ஸ் போட்டிங்க அப்படின்னா நிறைய பேஜஸ் வந்து நமக்கு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் கண்டென்ட் மட்டும் எழுதாமல் இதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் டிராயிங்ஸும் போடலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின் தான். கம்மியான கண்டென்ட் படிச்சிருந்தா கூட நம்ம பேஜஸ் நிறைய ஃபில் பண்ணலாம். ஓகே, இப்போ UI எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற பட்டன்ஸ், டெக்ஸ்ட் பாக்ஸ், ஐக்கன்ஸ், ஸோ இந்த மாதிரி இதை ஃபுல்லாவே நம்ம எலமெண்ட்ஸ் சொல்லுவோம்ல. இதை யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ப்ராடக்டை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து UI எலமெண்ட்ஸ். இதே UI பேட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலரா இருக்கும். லைக் வந்து திரும்ப 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 அந்த த்ரூ அவுட் த பேஜ் நம்ம த்ரூ அவுட் த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதான் UI பேட்டர்ன்ஸ் அதான் ரீயூசபிள் சொல்யூஷன் டு காமன் டிசைன் ப்ராப்ளம். லைக் வந்து இப்போ நம்ம நேவிகேஷன் பார் இருக்குன்னா த்ரூ அவுட் த பேஜ் த்ரூ அவுட் த வெப்சைட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நேவிகேஷன்ஸ் பார்ஸ் யூஸ் பண்ணுவோம், சர்ச் பார்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரீயூசபிள் சொல்யூஷன்ஸ் தான் நம்ம வந்து UI பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்புட் கண்ட்ரோல்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ நான் ரீட் பண்ணல, நான் ஜஸ்ட் அதுக்குரிய எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து லைவாகவே காட்டுறேன். இன்புட் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஃபோன் நம்பர் இந்த மாதிரி பாஸ்வேர்டு இந்த மாதிரி என்டர் பண்ணுறதுக்குலாம் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராப் டவுன் மெனூஸ், ஏதாவது வந்து கண்ட்ரீஸை செலக்ட் பண்ணுறோம், ஏதாவது டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ராப் டவுன் மெனூஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேடியோ பட்டன்னா நம்மளால ஏதாவது ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி செக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆப்ஷன்ஸ் நம்மளால வந்து சூஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து டேட் அண்ட் இதை வந்து நம்மளால ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் வந்து UI இன்புட் கண்ட்ரோல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் நேவிகேஷன் காம்போனன்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நேவிகேஷன் பார் எல்லா வெப்சைட்லையுமே மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளால நிறைய பேஜஸ்க்கு வந்து லிங்க் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, லைக் வந்து ஹோம் பேஜ்க்கு வர்றது, இந்த மாதிரி கான்டாக்ட் பேஜ் போகிறது. ஸோ இந்த மாதிரி மெயினான இதை ஃபுல்லாக வந்து நேவிகேஷன் பார்ல வந்து கொடுத்துருப்பாங்க. பிரெட் கிரம்ஸ் அப்படின்னா இது வந்து நம்ம இப்போ கரண்டாக எந்த பேஜில் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறதா வந்து பிரெட் கிரம்ஸ். நான் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக. இங்கே ஹோம், இது வந்து கிளாத்திங்கில் நான் இருக்கேன், ஹோம்ல இருந்து நான் கிளாத்திங்கில் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து எந்த பேஜில் இருக்கும் காமிக்கிறது தான் வந்து பிரெட் கிரம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டேப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து டேப்ஸ் தான். ஸோ டேப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாகவே டேப்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ ஒரே ஒரு பேஜ் தான், பட் ஆனால் மல்டிபிள் ஏரியாவில் போய் நம்மளால என்ன பண்ண முடியுது, விசிட் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ அதுதான் வந்து டேப்ஸ். இதெல்லாம் நம்ம அந்த பேஜுக்குள்ளேயே போய் லிங்க் பண்ணிடுவோம். இது வந்து எந்த பேஜில் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியறதான் டேப்ஸ். பேஜினைசேஷன்னா மல்டிபிள் பேஜஸை வந்து நம்மளோட வெப்சைட்ல வந்து லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம 1 2 3 பேஜ் இந்த மாதிரி சோன் போய்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இதுதான் நேவிகேஷன் காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனல் காம்போனன்ட்ஸ், இதை பற்றி பார்க்கலாம். இன்ஃபர்மேஷனல் கான்செப்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து டூல் டிப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டூல் டிப்னா இப்போ இங்கே இருக்கு பாருங்களேன், நான் இப்போ டிசைன் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுதுல்ல, அதுதான் டூல் டிப். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இன் ஆன் த ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து மாடல் ஆர் பாப்அப் மெசேஜ் நமக்கு வரும்ல, யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி பாப்அப்ஸ் வரும். இப்போ நான் வந்து ஓப்பன் மாடல் கிளிக் பண்ணேன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரி உங்களோட டேட்டாஸ் வந்து சேவ் ஆயிடுச்சு, நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க, சம்திங் எரரா இருக்கு, வார்னிங் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்து ப்ராக்ரஸ் பார்னா நம்ம கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏதோ நான் யூடியூப்ல ஒரு வீடியோவே அப்லோட் பண்றேன்னா 60% அப்லோடிங் அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். அப்புறம் நான் ஏதாவது கோர்ஸ் பண்றேன்னா 80% ஆஃப் த கோர்ஸ் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ஒரு ஆன்கோயிங் டாஸ்கோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு சொல்லும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து டயக்ராமெட்டிக்காகவே வந்து போடுங்க. ஓகேவா? போட்டிங்கன்னா நிறைய பேஜஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கண்டெய்னர்ஸ் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் வந்து மேங்கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் கிளிக் பண்ணுறேன்னா மேங்கோஸ்ல கூடிய இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அங்கே வந்து இருக்கும். மேங்கோஸ் வந்து லைக்
எல்லோ கலரா இருக்கும். அந்த மாதிரி அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஹிடன் பண்ணி இருக்கும். இந்த கார்ட்ஸ் பேரு அக்கார்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ட் நேம். ஓகேவா, ஹிடன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த பட்டன் கிளிக் பண்ணாதான் அடுத்ததுக்கு வந்து போகணும். நெக்ஸ்ட் பேனல். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேனல் ஆறு செக்ஷன். இது வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து பிரிச்சு வச்சிருக்கோம். செக்ஷன் வைஸ் செக்ஷனா வந்து பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு பேனலா இப்படி வந்து நமக்கு பிரிச்சு வச்சிருக்கிறதா இந்த பேனல். இன்ட்ராக்ஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ இது வந்து நமக்கு இன்ட்ராக்டிவா இருக்கும். இதுல வந்து டிராப் டவுன் வந்து இருக்கும். ஸோ நம்ம இங்க இருந்து இதை இங்க பேஸ்ட் பண்றோம். இந்த மாதிரி டிராப் டவுனா இருக்கும். ஸ்வைப் கெஸ்டரா இருக்கும். இந்த மாதிரி நேவிகேட்டிங் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஹாவர் எஃபெக்ட்ஸ்னா வந்து இங்க இப்போ நம்ம கிளிக் பண்ற மாதிரி நம்ம டூல்ஸும் கிளிக் பண்ணும்போது இதுல ஒரு கலர் மாறுதுல. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கிளிக்கபிள் ஐட்டமை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறது தான் வந்து இது பேட்டர்ன்ஸ். யூஐ பேட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நம்ம ரீயூசபிள் டிசைனை தான் யூஐ பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். ஸோ ஃபார்ம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து அது ப்ராப்பர் ஸ்பேசிங் கொடுக்கணும். லேபிள்ஸ் கரெக்டாக இருக்கணும். எரர் மெசேஜ் எல்லாம் வந்து இருக்கணும். இன்புட் வேலிடேஷனுக்கு வந்து ஏனோ தானோன்னு இப்போ இமெயில் எல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. கரெக்டான மொபைல் நம்பர்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த இன்புட் வேலிடேஷன்லாம் வந்து பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து லாகின் ஃபார்ம் எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்து நேவிகேஷன் பேட்டர்ன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. மேலே அந்த நேவிகேஷன் வந்து கரெக்டான சைட்டுக்கு தான் போகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து அந்த கேட்டகரிஸை கிளிக் பண்ணுறப்ப நிறைய வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா. அடுத்து வந்து சர்ச் பேட்டர்ன். நம்ம சர்ச் பண்ணுறப்ப அதுக்கு நிறைய சஜஷன் வந்து கொடுக்கும். இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயே போனோம் அப்படின்னா அந்த சர்ச் பண்ணுறப்ப இதில் வந்து மென்ஸு, இது உமன்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து கொடுக்கும். ஷார்ட்டிங் வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ஸ்டார்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து அமேசான் சர்ச் வித் சஜஷன் வந்து எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. தென் டேஷ்போர்ட் பேட்டர்ன் வந்து சார்ட்ஸு, கார்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எரர் ஹேண்ட்லிங் பேட்டர்ன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக யூஸ் பண்ணும். ஏன்னா நீங்கள் கரெக்டான இன்புட் வந்து கொடுக்கல, அப்படியே நம்ம வாட்டுக்கு லோட் பண்ணாமல் இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்க. இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் இந்த மாதிரி வந்து கொடுக்கறது தான் எரர் ஹேண்ட்லிங் பேட்டர்ன்ஸ். நெக்ஸ்ட் வந்து விஷுவல் பேட்டர்ன்ஸ். விஷுவல் பேட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நம்மளோட வெப்சைட்டை அது கிளாரிட்டியாக இருக்கணும். ஓகேவா. இதில் வந்து கிரிட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நமக்கு வந்து வெப்சைட் இருக்கும். இதில் நான் அலைன்மெண்ட்டை தூக்கி அந்த பேஜை விட்டு அந்த இதை வந்து வெளியே போகக்கூடாது. அது இல்லாமல் ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கு மேலே இப்படி ஓவர்லேப் ஆகி வந்து அட்டாச் ஆகக்கூடாது. அந்த அலைன் வந்து நல்லா இருக்கணும். ஓகேவா. டிப்போகிராஃபி ஸ்கேல்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்மளோட ஹைரார்கிக்கல் டெஸ்ட் சைஸ் வந்து இருக்கணும். ஹெட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, அது கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கலாம். கலர் சிஸ்டம் வந்து ப்ரைமரி கலர்ஸ், செகண்டரி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா. அதுக்கடுத்து ஏஷியன் கலர் கன்சிஸ்டன்சிலியா இருக்கணும். நான் வந்து ஒரு பட்டன்ஸ்க்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்குறேன். த்ரூ அவுட் த வெப்சைட்ஸ் நமக்கு வந்து அதே பட்டன்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூஐ எலமெண்ட்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து யூசபிலிட்டி வந்து நல்லா இருக்கணும். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றப்ப நல்லா இருக்கணும். தென் வந்து கன்சிஸ்டன்சி அக்ராஸ் ப்ராடக்ட். நமக்கு வந்து த்ரூ அவுட் த வெப்சைட் நமக்கு ஒரே மாதிரி கலர்ஸ், ஒரே மாதிரி நேவிகேஷன் பாஸ் இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் வந்து இது மூலியமா நமக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ப்ளூ கலர், இன்னொன்று ரெட் கலர் இந்த மாதிரி இல்லாமல் ஸோ யூசரோட கன்ஃபியூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். அவருக்கு தெரிஞ்ச ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். இது மூலியமா நம்மளோட டிசைன்ஸ்லாம் வந்து ஈஸியாக வந்து யூஐ பேட்டர்ன்ஸ்லேயே யூஸ் பண்ண மூலியமா நம்ம டிசைன்ஸை வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம், ஸ்பீடப் பண்ணிடலாம். கடைசியாக ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம இப்பெல்லாம் பண்ணுறப்ப நல்லா இருக்கும். ஸோ இவ்வளோதான் யூஐ பேட்டர்ன்ஸ் அண்ட் யூஐ எலமெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு ஈஸியான கான்செப்ட். நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களோட அப்ரிசியேஷன் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.